மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரிச்சி கல்யாணம் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ப்ரீ வெட்டிங் பார்ட்டில நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேமை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ரிச்சி அண்ட் ஸ்ரீ அப்படின்ற கப்பலா காட்டியிருப்பாங்க. இவங்க வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் ஒன்று பிளான் பண்ணிருப்பாங்க, அதுவும் ஊட்டியில. அந்த வெட்டிங்க்கு ரிச்சியோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி எல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸையுமே இன்வைட் பண்ணிருப்பாங்க, இன்க்ளூடிங் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உட்பட. ஸோ இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வருவாங்க. இதுல ஒரு வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒரு சில கப்புள்ஸும் அடங்கும். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க. அந்த கேம் என்ன அப்படின்னா, எல்லாரோட போனையும் எடுத்து டேபிள்ல வைக்கணும். அவங்களுக்கு போன் வந்தாலும் சரி, அவங்க போன் பண்ணனாலும் சரி, ஸ்பீக்கர்ல தான் அதை அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம். ஸோ இந்த கேம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வெளியே வருது, அண்ட் ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்களா இல்ல பிரிஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இதே கதைக்களத்துல ஆல்மோஸ்ட் மலையாளத்துல 12th மேன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா கப்பிள்ஸ்குள்ள நடக்கக்கூடிய அந்த சண்டையில வந்து ஏகப்பட்ட பிரளயங்கள் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதுல அந்த மாதிரியான பிரளயங்கள்லாம் வெடிக்காம ரொம்ப ஸ்மூத்தாவே தான் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த வெரைட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு டெலிவிஷன் ஆக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் மீ டூ இஷ்யூல சிக்ன ஒருத்தரா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் ஒரு பெண் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாரு, ஒரு ஃபினான்ஷியர் இருப்பாரு அப்படின்ற மாதிரி பயங்கர வெரைட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸா கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல இந்த கேம் ஆரம்பிக்கிற தருணங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பா தான் போச்சு. அண்ட் இனிஷியலா வரக்கூடிய ஒரு சில கால்ஸ் ஒரு மாதிரி டென்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரோல் பிளாக்மே ஒரு நீட்டான ஒரு கால்ல தான் வந்து முடிச்சிருப்பாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, அந்த பில்ட் பண்ண டென்ஷனை அதுக்கப்புறம் கொண்டு போக தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் வேல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவே இந்த படத்தோட ஃப்ளோவை பெருசா கெடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த கப்புள்ஸ்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுமே ஒரு மாதிரி உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைகளா கடைசியா கொண்டு போயிருவாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த கேயாஸ் அப்படின்றது ஒரு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்ட கேயாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹியூமரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் நல்லா சிரிக்க வச்சாலும் நிறைய இடங்கள்ல அந்த ஹியூமர் அப்படின்றது கொஞ்சம் அவுடேட்டட் ஹியூமர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இதுல மீ டூக்கு அகெயின்ஸ்டான விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இதுல பேசியிருப்பாங்க. அதெல்லாமே தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதைக்களம் தான், பட் இன்னுமே சுவாரஸ்யமா பிரசன்ட் பண்ணிருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.